இதுவரை நீங்க யாருமே கேள்விப்படாத, யாருமே அதிகமா போக முடியாத உள்ளூர் மக்கள் துணையோட அங்க இருக்கிற அம்புகுரிய தவற விட்டுட்டோம்னா நம்ம எங்க இருக்கிறோம்னே தெரியாத அளவுக்கு ஒரு புதற்காட்டுக்குள்ள பாதையை தவற விட்டு மறுபடியும் சரியான பாதையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல செடிகள்லையும் முள் புதர்கள்லையும் கீழே மரத்துல சைடுல ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. கரெக்டான பாதையில தான் போற மாதிரி தெரியலையே. தொப்பையா சாமி, எங்களுக்கு வழிகாட்டையா. சுமார் 30 வருஷமா ஒரு சித்தர் தண்ணி சாப்பாடுன்னு அடிப்படை தேவையே இல்லாம வாழ்ந்த ஒரு மலையில அரிவாள் வெட்டு தழும்போட சுயம்பா தோன்றுன திண்டுக்கல் மாவட்டம் தொப்பையாசாமி மலையேற்றத்தை நாம கரூர் மாவட்டம் கடவுர் வழியா ஏறி போற பாதையத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த மலையேற்றம் ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்க போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மக்களே வாங்க இந்த 3 மணி நேர மலையேற்றத்தை ஆரம்பிப்போம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தொப்பையாசாமியை பார்க்குறதுக்காக தான் ஈரோட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் 5 பேர் கிட்டத்தட்ட எங்களோட பயணம் வந்துட்டு கரூர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்ததுனால கார்லேயே எல்லாருமே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்தினோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அங்கே வண்டியை நிறுத்திட்டு இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்குறேங்க. சூப்பராக இருக்க போது. கூடவே வாங்க, தொப்பையாசாமியை எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அவரோட ஆசையும் அருளையும் நம்ம எல்லாருமே வாங்கிட்டு வரலாங்க. சின்ன கேட் இருந்தது பார்த்தீங்களா, அது வழியாக நம்ம உள்ளே வந்துட்டு இருந்தோம்னா அங்கங்கே இந்த மாதிரி கல்லில் வந்துட்டு அம்புக்குறி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணியே நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கணுங்க. இது ரொம்ப பெரிய காடு அப்படின்றதுனால நம்ம கரெக்டான பாதையை வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நாகராஜபுரம் என்னவோ காட்டுறாரு. ஓகே, அதான் அம்புக்குறி சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையும் அம்புக்குறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த அம்புக்குரியை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக இதே ரூட்டில் போயிட்டுருக்கணும். இங்கேயும் இருக்குது பாருங்கள். தொப்பையாசாமி மலைக்கு வரணும் அப்படின்னா 2 வழி இருக்குங்க. திண்டுக்கல்லேருந்து வரவங்க கோவிலூர் வழியாக வருவாங்க, அது ஒரு வழி. இப்போ நாங்கள் வந்து கரூர்லேருந்து வந்ததுனால கரூர், பாளையம், குஜிலியாம்பாறை, அதுக்கப்புறமா கடவுருங்க. கடவுர் வந்துட்டு அப்புறம் இந்த மலையப்பப்பட்டி, இங்கே இருந்துட்டு தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த மலை பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய தொப்பையாசாமியை தான் வந்துட்டு நாம் இப்போ பார்க்க போயிட்டுருக்குறோங்க. நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா இந்த மலைங்க. இந்த மலையை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மலைங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் நம்ம ஏறி கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போகணும். அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு தெரியுதுங்களா, நல்ல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம அதுக்கு பேக் சைடு போகணுங்களாமா. அப்போ தான் வந்துட்டு நம்ம போகக்கூடிய அந்த கோயில் வந்துட்டு மலை உச்சியில் எந்த ஒரு செவுறு எதுவுமே இல்லாமல் தண்ணியாக இருப்பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க போது. ஆவாரம்பூ செடி வந்துட்டு நிறைய இருக்குங்க. நீங்கள் இதே ஊருங்களா? உங்கள் பேருங்க? என் பேர் பவித்ரா. 9 மணிக்கு போனாங்க, மதியம் 2 மணி 3 மணிக்கு வந்துட்டாங்க. ஓ, 9 மணிக்கு போய்ட்டு 3 மணி 2 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து போகிறத விட அந்த பக்கம் நம்ம கோம்பைன்னு அந்த பக்கம் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம். அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓ, எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. அந்த பக்கம் உள்ளவங்க தான். இந்த பக்கம் இருக்கவங்க இங்கிட்டு வெளியே போகிறாங்க, அவ்வளோதான். அந்த பாதையை காட்டில் இது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்களா? கொஞ்சம் சிரமம். அது கொஞ்சம் ஈஸியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரைட்டாக போகிறதுனா இது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் இந்த வழியே தான் போவாங்க, சுற்றி போகிறனால. இது எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா? இப்போ நாங்கள் நார்மலாக ஏறுவோம், நார்மலான ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுங்க? 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரம். இந்த வழியில் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இந்த அம்புக்குறி எல்லாம் போட்டிருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் எத்தனை பேர் வந்தாலும் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரியே ஒரு சிக்னல் கொடுத்துக்கிற தூரத்துலேயே வந்துட்டு போய்க்கிங்க. ஏன்னா இந்த பாதை வந்துட்டு ரொம்பவும் பேர் அதிகமாக யூஸ் பண்ணாததாகவும் கொஞ்சம் வழி மாறிட்டாலும் நம்ம பாதை வந்துட்டு சரியான பாதையில் போக முடியாது அப்படின்றாங்க. அதனால் அம்புக்குரியை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து போனீங்கன்னா சேஃபாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கீழே சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கலாங்க. ரிஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துக்குங்க. மக்களே, நம்மளுடைய இந்த மலையேற்றத்துக்கு முன்னாடி போயிட்டு பாருங்க, மஞ்சள் கலர் பேகு. இதை பார்த்தா நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். குணா வந்துருக்குறாருங்க. அதுக்கு முன்னாடி கவி, அதுக்கு முன்னாடி எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறது யோகேஷுங்க. நமக்கு பின்னாடி பாருங்க நாகராஜபுரம் வந்துட்டுருக்கிறாரு. ஃபுல்லாக பக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க.
இங்கே பாருங்கள், ரொம்ப இப்போ நம்ம வந்துட்டு மலையே ஏற ஆரம்பிக்கல, அதுக்குள்ளவே ஃபுல்லாக வந்துட்டு அடர்ந்த காடு தாங்க இது. பாதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கல்லெல்லாம் பேந்து தான் இருக்குது. காலை வைக்கும் போது காலை அப்படியே மகட்டி விடுது. அதனால் பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் தான் போகணுங்க. கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டு மலை வந்துட்டு ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங். இவ்வளோ நேரம் வரலையும் காட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த மலை மேலே ஏறுற மாதிரி கொஞ்சம் செங்குத்தாக ஏறுதுங்க. அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அம்புகுறி பாருங்கள், இங்கே மரத்துலேயும் கூட போட்டிருக்குறாங்க. இந்த ஆவாரம்பூ செடி மாதிரியே சுண்டக்காய் செடியும் கூட இந்த காடு ஃபுல்லாக நிறைய இருக்குங்க. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மலையேற்றத்தை ஆரம்பிச்சிருப்போம். 10 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு தூரத்தில் வந்துட்டு ஒரு ஆண்டனா தெரியுது பாருங்கள். இதா அந்த இடத்துல தெரியுதுங்களா? கரெக்டாக நான் கை காட்டுற பாருங்கள். அந்த இடத்துல தான் அந்த சேவை மையம் இருந்ததுங்க. நம்ம அந்த இடத்துல தான் இப்போ வண்டி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கட்டம் வந்து இப்போ இது வழியாக மேலே ஏறிட்டு இருக்கிறேங்க. இந்த காட்டுக்கு, இந்த தொப்பையாசாமி மலைக்கு வரணும் அப்படின்னா இந்த காட்டில் சென்னாய் நரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நரி, அப்புறமா காட்டு எருமை, கரடி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு முதல்ல இதெல்லாம் அங்கே இருந்ததுங்க அதிகமாக. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ரேர் தான். அதிகப்படியான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது இங்கே இப்போதைக்கு இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் வரும்போது ஒரு 4-5 பேராவோ ஒரு குழுவாவோ வந்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. தனியாகவோ ஒருத்தர் 2 பேரோ வர்றதை வந்து தவிர்த்துக்குங்க. கவி, அடுத்த டைம் வரும்போதில் ஒரு 2 லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த அம்புகுறிக்கு போட்டுக்கிட்டே போயிடலாம். எல்லா மலைக்கும் அந்த கான்செப்ட். ஆமாம். நாகே எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மாதேஸ்வரர் மலைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு ரியல் அட்வென்ச்சரான ஒரு காட்டுக்குள்ளே வந்துருக்குறோம். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிற மலையிலையும் பக்கத்தில் சுற்றி வர என்ன இருக்குதுன்ற ஒரு விசிபிலிட்டியே இல்லை. நம்மளை சுற்றி வெறும் மரங்க, செடிங்க, புதர் செடிகளாகவே இருக்குங்களா. அதனால் என்ன இருக்குது, ஒரு 10 அடி தள்ளி என்ன இருக்குது, ஒரு 20 அடி தள்ளி என்ன இருக்குதுன்றது எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய புதர் தான் இங்கே இருக்குது. அதை தாண்டி என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாதுங்க. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு கரடியே நின்றுட்டு இருந்தாலும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால் அதுக்கு தான் நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க ஃப்ரண்ட்டில் பார்த்து போயிட்டுருப்பாங்க, ஒருத்தங்க சைடில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு சேஃப்டியாக போயிட்டுருக்கலாம். எங்கே பார்த்தாலும் அம்புகுறி தான், போகிற வழி ஃபுல்லாக அம்புகுறி தான். ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல அம்புகுறி இருக்குது. அம்புகுறி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் கரெக்டான பாதையில் போக முடியாது. ஏன்னா பாதையே இல்லை. இங்கேயும் பாருங்கள், அம்புகுறி இருக்குது, ஆனால் அழிஞ்சிருக்குது. பாதை கொஞ்சம் சமமாக இருந்தது, போயிட்டு கரடு முருடா ஹைட்டாக நம்ம ஏறிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அங்கே மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம மக்கள். ஃபுல்லாக எல்லாமே கல் தான். கல் மேலே நம்ம காலை வச்சு ஹைட்டாக ஏறிட்டுருக்குறோம். பாதை இந்த பக்கம் இருக்குது. நம்ம இந்த பக்கத்துலேருந்து வந்து இப்படி மேலே ஏறணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு செமையான அல்டிமேட்டான வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, சுற்றி ரவுண்டாக இருக்கும். சென்டரில் தான் கடவுர் அப்படின்ற ஊர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வீடுகள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மலையில் நிற்கிறோம். அங்கே நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, அப்படியே இந்த பக்கம் சைடில் ஒரு மலை இருக்குது, சென்டரில் வந்துட்டு ஊர் இருக்குதுங்க. மக்களே, சூரியன் இப்போ தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படியே அந்த சூரிய ஒளியில் இந்த பனியெல்லாம் அப்படியே ஆவியாகி மேலே போகிறதுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பனி படர்ந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். குருவி, இந்த பறவைகள்லாம் கத்துற சத்தம் எவ்வளோ ஒரு அற்புதமாக கேட்குதுன்னு பாருங்கள். நம்ம போகிற பாதையிலைங்க மரங்கள் வந்து ரொம்ப கம்மி. மேலே பாருங்கள், போக போக வெயில் கண்டிப்பாக அதிகமாக அடிக்கும்னு நினைக்கிறேன். மரங்கள் குறைஞ்சி பாறையும் புல்வெளியும் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது.
அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏறி இறங்குறோமோ வெயில்கிட்ட இருந்து தப்பிச்சிக்கலாம். வந்துட்டு இருக்கும்போது பாருங்கள், பாதை இந்த பக்கமும் ஒன்று பிரியுதுங்க, இதுலேயும் ஒன்று போகுது, இந்த பக்கமும் ஒரு பாதை போகுது. நம்ம கரெக்டாக அம்புகுறி போட்டிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கலாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதையில் இந்த இடத்துல நடுவுலையே வந்துட்டு அம்புகுறி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அம்புகுறியை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதே இடத்துல பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஸோ பாதை வந்து பல விதமாக பிரியுதுங்க. எல்லாம் ஆட்டு புழுக்கைங்களாம் நிறைய இருக்குங்களா. இங்கே கீழே இருக்கிற மக்கள் வந்துட்டு இங்கே மேலே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு மேலே வந்து விடுறாங்க அது மேவுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு ஷார்ட் ரூட்டில் இறங்கணும், பக்கத்துலேயே இறங்கணும், ஆடு மாடு தானே குயிக்காக இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாதைகள் வந்து பிரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் முற்புதர் தாங்க. நம்மளால் நிமிர்ந்தெல்லாம் நடந்தே வர முடியாது. எல்லாருமே இந்த மாதிரி குனிஞ்சு தான் நடந்து வரணும். கொஞ்சம் நிமிர்ந்து வந்தோம்னாலும் தலையில் அடிச்சிடும். ரொம்பவுமே என்ன சொல்கிறதுன்னா ஒரு யூசேஜில் இல்லாத பாதை மாதிரி தான் தெரியுது. நம்ம வந்துட்டு இருக்கிற பாதையிலேயே இந்த பக்கம் பார்த்துக்குங்க, இது ஃபுல்லாக மலைச்சரிவு. அந்த மலைச்சரிவு ஓரத்துலேயே தான் இந்த மாதிரியான பாதைகள் போயிட்டுருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் முள் புதர் தான். எல்லாம் புதருக்குள்ளே பூந்து தான் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாம் புதருக்குள்ளே பூந்து தான் போயிட்டுருக்குறாங்க. அங்கே போகிறாங்க பாருங்கள். ஏன் யோகி முள்ளா? வழியிலே ஃபுல்லெல்லாம் முள் இருக்குதுங்க. அந்த கொக்கி முள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முள் அப்போவே எனக்கு கூட பேண்ட்டில் பிடிச்சிருச்சு. அது கொக்கி முள். இதெல்லாம் நல்லா அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு துணியில் வந்துட்டு பிடிச்சிருங்குது. ஏகுணா பாதை இருக்குதா இல்லையாங்க? வழி நல்லா தான் இருக்குதா? கொஞ்சம் ஏறமாக இருக்கு, எங்கன்னா இருக்குதான்றதை பார்த்துக்குங்க. வழி மாற்றிக்கிது கூட்டிகிட்டு போகிறாத குணா, உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் வரோம். மக்களை இங்கே ஒரு பாதை இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மழை டைமெல்லாம் மழை வெள்ளம் போகும் பார்த்தீங்களா, காட்டாற்று வெள்ளம், அது போகிற வழிங்க. பாதை இங்கேருந்து நமக்கு இப்படி மேலே ஏறிட்டு இருக்குதுங்க. அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள், புதருக்கு மத்தியில். ஃபுல்லாகவே முற்புதர் தாங்க. எல்லாமே உள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக ஏற்கனவே நான் கீழே காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லாம் முள் புதர் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி புதர் சாலையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம், புதர் வழியில் தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க. அம்புகுறி பார்த்தே வரணும்னு சொன்ன பார்த்தீங்களா, எங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் குழப்பிருச்சுங்க. அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அங்கே மேலே ஒரு பாதை போகுது. இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பாதை வருது. இப்போ அம்புகுறியவே இங்கேயும் காணோம். ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். குணா அந்த பக்கம் மேலே போயிருக்கிறான், ஏதாவது அம்புகுறி இருக்குதான்னுட்டு. நான் அப்படியே இந்த பக்கம் தேடிட்டு போயிட்டுருக்கிறேன். அங்கே ஏதாவது அம்புகுறி இருக்குதா? ஏதாவது கீழே மரத்தில் சைடில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். கரெக்டான பாதையில் தான் போகிற மாதிரி தெரியலையே. தொப்பையா சாமி, எங்களுக்கு வழிகாட்டையா. சரி போங்க பாப்பா போங்க. பார்த்து மெதுவாக போங்க. பாதை எதுன்னே தெரியல, குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்குறேங்க. பாதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏற ஆரம்பிச்சு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே இந்த பாதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. இத்தனைக்கு அம்புகுறி எல்லாமே கரெக்டாக தான் வாட்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. பாதை இருக்குதா இல்லையா? சந்தேகமாக இருக்குதா? அப்படி அப்படியா? அம்புகுறியில் எதையும் காணோம். பாருங்க குணம் என்னாச்சு, அதில் இருக்குதா பாதை? அப்படியா? இன்னும் ஏறலாமா? சரி ஏறுங்க. பாதை ரொம்பவுமே கடுமையான பாதைங்க. சுத்தமாகவே ஒன்றும் தெரியல, எல்லாம் ஃபுல்லாக முள் புதர் தான். அந்த கொக்கி முள் சொன்ன பார்த்தீங்களா, கையை துணியை டிஷர்ட்டை எல்லாத்தையும் பிடிக்குதுங்க. இருக்குதா? கண்டுபிடிச்சிட்டோமா? கரெக்டான பாதை வந்தாச்சா? அப்பா அம்புகுறி இருக்குதா? அப்படியா? இருங்க வரேன். சி என்னது?
மொசலா முயல் முயல் இருக்குதா? வர இருங்க. அப்பா மக்களே, ஒரு வழியாக கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. அப்பா கொஞ்ச நேரத்தில் சிரமப்படுத்திடுச்சு. ஓகே, பாதை இதில் வருது பாருங்கள். நாங்கள் வந்துட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு வந்துட்டோம். பாதை இதில் வருது. இதிலேருந்து பாதை இதில் மேலே ஏறுது பாருங்கள். இதில் மேலே ஏறுதுங்க. பயங்கரமான அட்வென்ச்சரு. பேர் ஹில்ஸ் மாதிரி போயிட்டுருக்குறான். சாமி, பாதை தெரிஞ்சால் கூட கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம், நம்பிக்கையோடு போகலாம். பாதை தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். கீழே ஒருத்தங்கிட்ட பேசணும் தெரியுமா, அவங்க இந்த பாதையா, இது ரொம்ப புதராக இருக்குமே அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஏறிடுவானுங்களான்ற மாதிரி சந்தேகத்தோடையே பேசுனாங்க நம்மக்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது இந்த பாதை. அப்பா நல்லா இருக்குதா? போ சாமி. அம்புக்குறி இருக்குதா? ரொம்ப நேரம் கழித்து அம்புக்குறி பார்க்குறேங்க. இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பாதை மாறிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் அம்புக்குறி. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. அம்புக்குறியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாக ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஏன்னா ரொம்பவுமே பயந்துட்டு எல்லாருமே. வழி வேறு கரெக்டாக எதுவும் தெரியலீங்களா, எதுவுமே விசிபிலிட்டி இல்லை. சுற்றி எல்லாமே வந்துட்டு விசிபிலிட்டியே இல்லை, என்ன இருக்குதுன்னே தெரியல. அதனால் கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம மேலே ஏற போகிறோங்க. பிளேஸை வந்துட்டு நம்ம ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அங்கே தான் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோங்க. டக்குன்னு பிரிங்க பார்ப்போம். அப்படியே சாப்பிட்டு தெம்பேற்றிக்க வேண்டியதான். அது என்ன தேன் மிட்டாயா? கொண்டாங்க பேரண்டு தேன் மிட்டாய். 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிட்டு மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை வந்துட்டு தொடங்கிட்டோம். இன்னும் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்களாமா. இங்கேருந்து 3 கிலோமீட்ரு நம்ம விடாமல் விடுபடியாக ஏறினோம்னா 1 மணி நேரத்தில் மேலே ஏறிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டுருப்போங்க. அந்த கீழே இருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வெறும் கல்லாக தெரியுது, மழையே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரம் மலை ஏறி இருப்போம். அதை பார்த்துக்கிட்டு பாதை பாருங்கள் இந்த பக்கத்தில் போகுது. மக்களே இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஏதாவது தின்பண்டம் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு அதை அப்படியே நீங்களே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கேயே போட்டு போக வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மக்காதுங்க. அதனால் இந்த காட்டோட வளர்த்தியே அது வந்துட்டு அழிச்சிரும். அதனால் தின்பண்டம் தண்ணி பாட்டிலெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு தயவு செஞ்சு அதை அப்படியே கூடவே நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. கீழே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இங்கே காட்டுக்குள்ளேயே போட வேண்டாம். செங்குத்தாக ஏறிட்டு போதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த செங்குத்தான பாதையில் தான் ஏறிட்டுருக்குறோம். இங்கேருந்து பாருங்கள், அங்கே ஒரு உச்சி தெரியுது பார்த்தீங்களா, அந்த உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே அந்த பக்கம் மலைக்கு அந்த சைடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அந்த சைடில் போய் பின்னாடி தான் நம்ம வந்துட்டு போக வேண்டிய கோயில் இருக்குங்க. இந்த மலைக்கு பின்னாடி அங்கே தான் நம்ம போகணும். ஃபுல்லாக பாருங்க, நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவல். பச்சோந்தியை பார்க்குறது வந்துட்டு ரொம்பவும் ரேருங்க. இங்கே பாருங்கள், ஒன்று செத்து போய் கிடக்குது பாவம். எப்படி செத்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு இப்போ தான் பச்சோந்தியை இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறேங்க. பச்சை கலரில் அது எந்த ப்ராடக்டை வந்து அது எந்த பொருளை தொட்டுட்டு இருந்ததோ அதே கலரில் மாதிரி தான் அது அப்படியே இறந்துருக்குதுங்க. பாதை பாருங்கள், இருக்க ரொம்ப குறுகி ரொம்ப ஒரு செங்குத்தான மலையை வந்துட்டு ஏறிட்டுருக்குறோம். ஒரு மலை உச்சியை ஏறி அடுத்ததாக இன்னொரு மலைக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ண போகிறோங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா பேசினா நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ. இன்னைக்கு இருக்க நாட்டு நடப்பு அவ்வளோதான். கொஞ்சம் நம்மளை டயர்ட் ஆகிக்கிறோம் இந்த பாதை. மற்றபடி நல்ல நிழலாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, ஏற ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் நான் தண்ணியே குடிக்கலிங்க. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகலை. அந்த வகையில் பரவாயில்லைங்க.
பாதை பாருங்க, அப்படியே பாறை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் தான் சறுக்கக்கூடிய பாதை, பார்த்து மெதுவாக போகணுங்க. அந்த அம்புகுரி வந்துட்டு நம்ம ஒரு டைம் வழி மாறினதுலேருந்து அம்புகுரி மிஸ் பண்ணல, கரெக்டான பாதையில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம அந்த பக்கத்தில் வந்துட்டு மலைச்சரிவு இருந்தது, இப்போ வந்துட்டு இருக்கிற பாதை பாருங்கள். இது வந்துட்டு பாதை, இது வந்து மலை, இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இது வந்து மலைச்சரிவு. ஸோ இந்த பாதையில் இப்போ நம்ம இன்னும் மேலே ஏறிட்டுருக்குறோங்க. ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம நடந்து போகிற வழியிலேயே கால் வைக்கக்கூடிய இடத்துலையே சரிவு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்துட்டு மலைச்சரிவு. இப்போ இந்த எட்ஜில் தான் நம்ம காலை வச்சு நடந்து போகிறோங்க. கொஞ்சம் ரைட் சைடு ஸ்லிப் ஆனோம்னாலும் நம்ம கீழே விழுகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுங்க. பாருங்க, இது ஃபுல்லாக மலைச்சரிவு. பாதை வந்துட்டு இந்த மலைக்கு ஓரத்துலேயே போயிட்டுருக்குதுங்க. இந்த மரம் பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப வினோதமாக இருக்குது. மரத்தில் ஒரே இலை கூட இல்லைங்க, எல்லாமே உதிர்ந்து வெறும் அந்த மரம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது காஞ்சி போன மரமும் இல்லைங்க, ஆனால் வந்துட்டு இலை ஒன்று கூட இல்லை. பார்க்கறதுக்கே ரொம்ப வினோதமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. குணா, வேற லெவலில் தொங்குறியே, உங்கள் மூதாதையர்கள் மாதிரியே தொங்குறியே. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளைங்க நாங்கள் 5 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். மற்றபடி இங்கே வேறு யாருமே இல்லை. எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு 2 கார் கீழே நின்று இருந்தது. அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அவங்களும் வந்துட்டு மேலே கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இப்போ வரலையும் நாங்கள் அவங்கள பார்க்கல. அவங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போனாங்கன்னு தெரியல. மேபி நாங்கள் ஏறிட்டு இருக்கும்போது அவங்க கீழே இறங்கி வரலாம். வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ ஆனால் நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். புதர் காட்டுக்குள்ளே இன்னும் அப்படியே பாதை இங்கே மேலே ஏறிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பாதை பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக வந்தது. இந்த இடத்துல ஒரு பீக் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு அடிவாரத்துலேயே ரொம்ப செங்குத்தாக வந்து இப்போ இங்கே பாருங்கள் இன்னும் செங்குத்தாக ஏறிட்டு இருக்குதுங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்குதுங்க. இப்படி நம்மளும் இதுலேயே ஏறுவோம். நல்லா சறுக்குதுங்க, மண் ரொம்ப லேஸாக இருக்குது, அதனால் பயங்கரமாக சறுக்குதுங்க. அங்கே பாருங்கள், அங்கே நிற்கிறாங்க பாருங்க, அங்கே ஏறி இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப செங்குத்தாக ரொம்ப தூரம் நம்ம ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குதுங்க. இந்த பாறையில் போனோம்னா நமக்கு இந்த பக்கத்தில் பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், அப்பா எங்கேயோ இருக்குது பாருங்கள், நாராஜபுரம் எங்கேயோ கண்டுருக்கா பாருங்கள். சாமி, இந்த பாறை தான் நம்ம கீழே இருந்து வரும்போது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலுமே வேற லெவலுங்க. வந்துட்டு இருக்கிற பாதையிலேயே ஒரு தரமான இடத்துல தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கு போது. இங்கே பாருங்க, என்னை சுற்றி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக சூரியன் நம்ம தலைக்கு மேலே இருக்கிறாருங்க, ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி சூப்பராக தெரியுதுங்க. நின்றுட்டு இருக்கிற இடத்த பாருங்க, உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குங்க. சுற்றி வர பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலுங்க. அப்பா செம்மையாக இருக்குது பாருங்க. நம்ம பாருங்க, அங்கே வெள்ளை கலரில் பில்டிங் தெரியுதுங்களா, அங்கே தூரத்தில் அங்கே இருந்து தான் நம்ம அப்படியே இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே மலை ஏறி அப்படியே இந்த பக்கத்தில் மலை ஏறி இந்த பக்கத்தில் நமக்கு ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி இப்போ அப்படியே நம்ம இது வழியாக மேலே ஏறி இருக்கிறாங்க. நீங்கள் மேலே சாமி கொண்டு வந்துட்டீங்களா? என்ன நேரம் ஏற ஆரம்பிச்சிங்க? 8:10 எவ்வளோ ஏறினீங்க? 1.5 மணி நேரம். மேலே கூட்டம் இருக்கிறாங்களா? ஒரு 10-15 பேர் இருக்காங்க. தம்பி வந்து சிவப்பூர் இருக்காரு, நான் மதுரை. 2 தடவை மேலே ஏறி பாதை தெரியாமல் திரும்பிட்டேன். அதனால தம்பியை வந்து புக் பண்ணி பாதை காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? தம்பி பேர் கதிர், அவர் மேசனா இருக்காரு. அவர் உள்ளூராங்காட்டிக்கும் ஆமாம், பரவாயில்ல. நாங்களே வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கும்போது கீழே பாதை மாறிட்டோம், போய் மறுபடியும் தான் அப்புறம் பிடிச்சி போனீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். ம், இல்லைன்னா மெதுவாக கண்டுபிடிச்சி 3.5 மணி நேரத்தில் ஏறிடுவீங்க. இல்லை அதுவும் இல்லாமல் அப்புறம் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அவர் பாருங்க, பாறையை கண்டா ஒதுங்கிடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நல்லது தானே. ஆமாம். வர்றோம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமு? அதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் நிறைய டைம் போயிருப்பீங்க.
பயங்கரமான முள் புதருங்க. நிமிர்ந்து நின்றுட்டு நடக்க முடியலைங்க. கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறதா இருக்கு. இப்படி தான் போகணும். பாதை ஒன்றுலையுமே வேற லெவலில் போயிட்டு இருக்குதுங்க. தள்ளி விட்டுற மாட்டேங்குது. அங்கே ஒரு செமையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல்லாக புதர். அம்புகுரி மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது மக்களே. இங்கே வந்துட்டு பாதை பிரியல. கீழே தான் வந்துட்டு பாதை தனித்தனியாக பிரிஞ்சுது. இந்த ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கலாம் தனித்தனி பாதை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு மலையினுடைய உச்சியில் போயிட்டுருக்குறோம். அப்படியே நம்ம போயிட்டுருக்கிற பாதையில் நமக்கு லெஃப்ட் சைடு இது ஃபுல்லாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ங்க. அப்படியே நமக்கு ரைட் சைடு இது ஃபுல்லாக கரூர் மாவட்டம். இப்போ நம்ம ரெண்டுக்குமே கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பார்டரில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோம். இந்த கோயில் இருக்கக்கூடிய இடமும் கூட 2 மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லையில் தான் கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கத்தாழையோட நுனி இருக்குது பார்த்தீங்களா? இதை இந்த நுனி பயங்கர ஷார்ப்புங்க. ஒரு கத்தி ஏறுனா எந்த அளவுக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு பயங்கர ஷார்ப்பாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பயங்கர ஷார்ப்பு. இது பாருங்கள். நம்ம வந்து கரூர்லேருந்து வந்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா? நம்ம கரூர்லேருந்து வரோம். அதே இந்த பக்கம் திண்டுக்கல்லேருந்து வரவங்க கோவிலூர் வழியாக வருவாங்க. அவங்க இங்கே ஒரு பாதை வழியாக தான் வந்து கரூர்லேருந்து வர்ற பாதையும் திண்டுக்கல்லேருந்து வர பாதையும் இங்கே ஒரு இடத்துல ஒன்றா சேருதுங்க. அந்த பாதை கிட்டத்தட்ட அந்த பாறைக்கு அந்த பக்கம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறவாங்க. நம்ம இந்த பாதையில் வந்துட்டுருக்குறோம். அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இது வந்து திண்டுக்கல்லேருந்து வராங்க இல்லையா அந்த பாதைங்க. இதை வந்துட்டு குறிக்கிற வகையில் இங்கே வந்துட்டு இந்த பாறையில் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். கீழே கரூர், இது வந்து திண்டுக்கல். கரூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பாதை போகுது. பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இறங்கணுங்க. கீழே இது நல்லா செங்குத்தாகவே இறங்குதுங்க. இந்த பக்கத்தில் இறங்கணும். இப்போ 2 வழியுமே இந்த கல் இருக்குதுங்க. இந்த கல்லுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு அப்படியே இங்கே மேலே ஏறுதுங்க. மேலே ஏறுது பாருங்கள். அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம மக்கள். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக மலை சரிவு தாங்க. ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டு இந்த லெமன் கிராஸு, தர்பை புல், அந்த மாதிரி நிறைய இங்கே வளர்ந்துருக்குதுங்க. ஃபுல்லாக மலை சரிவு தான். நம்ம அப்படியே இன்னும் இந்த உச்சிக்கு தான் ஏறிட்டுருக்குறோம். நல்ல ஒரு உச்சி ஏறிட்டுருக்குறேங்க. வெயில் வேறு கொளுத்துது. அது இல்லாமல் நல்லா ஸ்டீப்பாக ஏறிட்டுருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஏறிடலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஏற ஆரம்பித்து 2.5 மணி நேரம் ஆச்சு. வீடியோ எடுக்கணுன்றதுக்காக பேசிக்கிட்டே ஏறோம் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்புறம் அங்கங்கே நம்ம பசங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறாங்க. அதனாலே நம்ம கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா வீடியோலாம் எதுவும் இல்லாமல் நான் ஜஸ்ட்டு போயிட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மணி நேரத்தில் ஏறிடலாம். 1 மணி நேரத்தில் இறங்கிடலாங்க. கொஞ்சம் காற்றடிக்குது, நல்லாயிருக்கு. நம்ம ஏறி வந்த பாதை பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மலைகள்லையே நம்ம தான் வந்துட்டு உயரமான மலையில் இருக்கிறோங்க. சூப்பராக இருக்குங்க. நான் கீழே இருந்து காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த புல்வெளி மாதிரி இருக்குது ஒரு மலையோட உச்சின்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் புல்வெளி தான். நம்ம வந்து அந்த உச்சிக்கு போனோங்க. அங்கே தான் வந்துட்டு தொப்பையாசாமி இருக்கிறாருங்க. நம்ம இப்போ மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த சமமாக வந்துட்டு நிறைய பாறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே மேபி இந்த அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி டைம்லலாம் நிறைய கூட்டங்கள் வருவாங்களாமா. அவங்களாம் படுத்து இல்லை உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் வந்துட்டு ஏதுவாக இருக்குங்க. அதுபோக இந்த திருவிழாக்கள் டைமில் ஏதாவது கடை அது மாதிரி எல்லாம் மேலே போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேங்க. எல்லாமே அந்த மாதிரி தான் கல் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ அப்படியே இதை நம்ம பார்த்துக்கிட்டு இன்னும் நம்ம மேலே அந்த உச்சிக்கு போகணுங்க. அங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே உச்சிக்கு போகணும். சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்களாங்கண்ணா? எந்த ஊருங்கண்ணா? கரூர். நல்லா இருந்ததுங்களா பார்க்குறதுக்கு? ரெகுலராக வரீங்களா? அப்படிங்களா? ஓகே ஓகே. போன வாரம் எந்த மலை போனீங்க? நாகர்கோயில். ஆமாம் ஆமாம். ஏதோ டீமில் போகிறீங்களா இல்லை எத்தனை பேர்? எத்தனை பேருங்க?
நிறைய இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் கிளம்பிடும். பரவாயில்ல. 3 பேர் இருந்தாலும் கிளம்பிடும். நீங்களும் அதே டீமுங்களா? பரவாயில்ல. டீம் பேருங்க? டெம்பிள் ட்ரெக்கிங். பரவாயில்ல, நல்லா இருந்ததுங்களா? உன் பேர் என்ன? சுகின். இளங்கோ. சுகின். சுகின் எத்தனை படிக்கிற? நான் வந்து 5th படிக்கிறேன். 5th. நல்லா இருந்துச்சா மலை ஏறினது? ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் போக போக ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது லைட்டாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் வர 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 உங்களுக்கு அந்த பெயின் வந்து உங்கள் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் படுத்துது. அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்க நீங்கள் மறக்காமல் கூட்டிகிட்டு வரணும். கண்டிப்பாக. சூப்பராக பேசுகிறேன். ஓகே. வேலுச்சாமிபுரம். ஓகே ஓகே. இன்னும் எவ்வளோ ராகம் மேலே ஏறதுக்கு? 10 to 15 minutes. ஓகே. உங்கள் பேருங்க? பேர் சொல்லிடலாம். நாங்கள் கீழே வரும்போதுங்க தனியாக நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இல்லைங்க மக்களே, நிறைய பேர் வந்திருக்குறாங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டும் போகிறாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக வாங்க. ஃபேமிலியோடு வர்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கிங்க. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லேடிஸாகவும் நிறைய பேர் ஜென்ஸாகவும் வாங்க. தனியாலாம் லேடிஸ் யாரும் வர வேண்டாம். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் கோயிலை பார்த்துட்டேங்க. கடவுளை வந்து இங்கேருந்தே நான் பார்த்துட்டேன். அவர் வந்துட்டு கண்ணு கெட்டுற தூரத்தில் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு நான் வந்துட்டு பக்கத்தில் போய் தான் காட்ட போகிறேன் மக்களே. கண்டிப்பாக வாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கிறாருங்க. நம்ம இப்போ அந்த உச்சிக்கு தான் போகணுங்க. அங்கே இருக்கு பாருங்க, அந்த உச்சிக்கு தான் போகணும். இப்போ இது தான் வந்துட்டு இந்த மலைகள்லேயே வந்துட்டு பீக் இது தாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், ரைட் சைடு ஃபுல்லாக மலைச்சரிவு தாங்க. அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக மலைச்சரிவு தாங்க. இப்போ 2 மலைச்சரிவுக்கும் இடையில தான் நம்மளுக்கான பாதை வந்துட்டு போயிட்டுருக்குறோம். இன்னும் நம்ம அங்கே மேலே போகணும் பாருங்கள், அங்கே உயரத்தில் இருக்குதுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டடம் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு இந்த விழாக்கள் டைமெல்லாம் மேலே வரும்போது சாப்பாடு பொங்கி சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி தங்குறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இதை பயன்படுத்துவோம்னு நினைக்கிறேங்க. அப்படியே நம்ம இங்கே இருந்துட்டு இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது கொடி கம்பங்க. இந்த தீபம் டைமெல்லாம் வந்துட்டு மேலே தீபம் ஏற்றுவாங்க பாருங்கள், அது இங்கே இருக்குது. இதிலேருந்து அப்படியே நம்ம போனோம்னா இதுதான் வந்துட்டு நம்ம தொப்பையா சாமி கோவிலுங்க. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே வெளியே நந்தி இருக்கிறாருங்க. நந்தீஸ்வரர் அப்படியே பார்த்த மாதிரி சிவன் இருக்கிறாருங்க. அங்கே பாருங்கள், சிவன் தொப்பையா சுவாமி. இந்த கல்லெல்லாம் வச்சு கட்டி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா இந்த காற்றடிக்கிற காலத்தில் இங்கே ஒரு தீபமோ கற்பூரமோ அந்த மாதிரி எதுவுமே பற்ற வைக்க முடியாது. அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு கல்லெல்லாம் வச்சு அடுக்கி கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். எல்லா மலைக்கோயிலுக்கு போகும்போதுமே கஷ்டப்பட்டு தான் ஏறுவோம். ஆனால் அங்கே வந்து நம்ம கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக காணாமல் போயிருங்க. இது வந்து சுயம்பா உருவான ஒரு லிங்கம்ங்க, சுயம்பு லிங்கம் தொப்பையா சுவாமி. ரொம்பவுமே அற்புதமான முறையில் அவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். உங்களுக்கும் அந்த தரிசனத்தை நான் காட்டிட்டேன். நீங்கள் இந்த தீபாராதனையை கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட 3000 அடி உயரம். நம்ம ஒரு 3.5 மணி நேரம் வந்துட்டு இந்த மலை ஏறி வந்திருப்போம். இவ்வளோ தூரம் நம்ம மலை ஏறி தொப்பையா சாமியை வந்துட்டு நம்ம நல்ல முறையில் பார்த்துட்டு சிறப்பான முறையில் நம்மளோட கையாலேயே அவரை தொட்டு தரிசனம் பண்ணி அவருக்கு நம்ம வந்துட்டு விபூதி போட்டு
அவருக்கான ஒரு அலங்காரத்தை பண்ணி நல்ல முறையில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே மன நிம்மதியோட திருப்தியாக வந்துட்டு அவரை சாமி கும்பிட்டங்க, வழிபட்டுட்டோம். இவரை வந்துட்டு இவ்வளோ தூரம் மலையேறி வந்து உங்களுக்கும் காட்டினேன் அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இவருடைய இந்த இடத்துல இவர் வந்துட்டு சுயம்பா வந்துட்டு லிங்கமாக தோன்றி இருக்கிறாருங்க. இதனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இங்கே மாடு மேய்க்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மாடு மட்டும் தனியாக வந்து பால் கொடுத்துருக்குதுங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்துருக்குது. அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அந்த மாடு வந்து கண்ணு போடாத மாடுங்க. கண்ணு போடாத மாடு வந்துட்டு பால் கொடுக்க பாசிபிலிட்டியே இல்லை. பட் அந்த மாடு வந்துட்டு பால் கொடுத்துருக்கு. அதை வந்துட்டு ஒரு சின்ன பையனாக இருந்து பால் குடிச்சிட்டு இருந்துருக்கிறாரு. திடீர்னு அந்த மாட்டோடைய சொந்தக்காரர் வந்துட்டு பக்கத்தில் வர்றதை பார்த்த அந்த மாடு ஓங்கி உதச்சி அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால தான் அந்த தழும்பு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு செவிவெளி செய்தி உண்டு. இன்னொன்று அப்படி என்னென்னா, அந்த மாட்டுக்கிட்ட வந்துட்டு பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாட்டோட சொந்தக்காரங்க யாராவது பால் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அருவாளை தூக்கி விசிறி அடிச்சதாகவும், அந்த அருவாள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பட்டு அதனால் இந்த தழும்பு உருவாச்சு அப்படின்னு சொல்லியும் ஒரு செவிவெளி செய்தி இருக்குது. இது எது வந்துட்டு உண்மை எது வந்து பொய் அப்படின்றது நமக்கு தெரியல. பட்டு இங்கே உள்ளூர் மக்கள் சொன்ன சில தகவல்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனிவே, கடவுள் எங்கே இருந்தாலும் கடவுள் தான். நம்ம வந்துட்டு அவரை நல்ல முறையில் பார்த்தாச்சு. ரொம்பவுமே சிறந்த முறையில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வந்துட்டு இந்த மலையேற்றத்தை முடித்து மேலே இருக்கிற தொப்பையா சாமியை நல்ல முறையில் நாங்கள் எல்லாருமே சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோங்க. உங்களுக்கும் அந்த தரிசனத்தை காட்டிட்டோம். இவ்வளோ தூரத்தில் இந்த மாதிரியான பெரிய பெரிய மலையேற்றங்களை பண்ண முடியாதவங்க எங்கள் மூலியமாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வீட்டுக்கு இந்த இடத்த நாங்கள் வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம் அப்படின்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்னோட லிங்க்கை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள், போடக்கூடிய இடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த இடங்களில் வந்துட்டு நம்ம சந்திப்போம். ஓகே மக்களே, தேங்க்யூ.